இன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நெய்வேத்தியங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். முருகப்பெருமானை மனமுருகி வழிபடும் பொழுது பக்தியுடன் படைக்கும் நெய்வேத்தியத்திற்கு தனி சிறப்பு உண்டு. அதில் முதன்மையானது பஞ்சாமிர்தம். குறிப்பாக பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது. இது வாழைப்பழம், வெல்லம், தேன், நெய், பேரிச்சம் போன்ற பொருட்களால் தயாரிக்கப்படுகிறது. அடுத்ததாக சர்க்கரை பொங்கல். இனிமை நிறைந்த இந்த நெய்வேத்தியத்தை முருகனுக்கு படைத்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பலமும் பெருகும் என்று பக்தர்கள் நம்பப்படுகின்றது. பால் பாயாசம் மிகவும் தூய்மையான நெய்வேத்தியமாக கருதப்படுகிறது. மன அமைதி மற்றும் இறையருள் வேண்டி பலர் இதை படைக்கின்றனர். அதேபோல் வாழைப்பழம், மாதுளை, திராட்சை போன்ற பழங்கள் முருகனுக்கு சமர்ப்பிப்பது சிறப்பானதாகும். தேங்காய் உடைத்தல், வெல்லம், அவல், பொரி, சுண்டல் போன்ற எளிய நெய்வேத்தியங்கள் பக்தியுடன் படைக்கலாம். இறைவன் பொருளை அல்ல, பக்தியைத்தான் ஏற்றுக்கொள்கிறான் என்பதே இதன் உண்மை. நெய்வேத்தியம் படைக்கும் பொழுது மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். சுத்தமான இடத்தில் அன்புடனும் நம்பிக்கையுடனும் படைத்து பின்னர் குடும்பத்திற்கு பிரசாதமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், மன அமைதி, செல்வம் மற்றும் வெற்றியை வழங்கட்டும். நன்றி, வணக்கம்.